வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மேக் புக் ஏர் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு புதுசாக மேக் புக் ஏர் வந்து வாங்கியிருக்காரு, விச் இஸ் M2. ஸோ என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணலாம் அவனோட ஸ்டுடியோவில் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து எடுத்து வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட்டு மேக், ஓகே, ஃபர்ஸ்ட்டு லேப்டாப்னு கூட சார் ஃபர்ஸ்ட்டு லேப்டாப்பு, ஓகே, ஃபர்ஸ்ட் லேப்டாப்பு, அதுவும் மேக் ஏர், ஓகே, விச் இஸ் M2. இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குது நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் அது பார்க்க போனால் இது வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கி வச்சிருந்தது தான், அவர் போய் வாங்கிட்டு வந்தார். பட் இட்ஸ் ஸ்டில் பிராண்ட் நியூ. அண்ட் பாருங்கள், இந்த இது சீல் வந்து திறக்காமல் இருக்குது. ஓகே, விச் இஸ் 16 GB ரேமு, 16 GB ரேமு, அதுக்கப்புறம் 256 GB SSD, ஓகே, 13 inch MacBook Air, ஓகே. ஸோ விச் இஸ் என்ன கலர் இது? ஸ்டார்லைட்டா? எஸ், ஸ்டார்லைட், ஓகே. திறந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி திருப்பணுமா? அப்பா, ஓகே, 1 2. ஸோ நான் இப்போ தான் முதல்ல வந்துட்டு மேக் புக் வந்து அன்பாக்சிங் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நானும் வந்து மேக் புக் வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ பாக்ஸ்லாம் பாருங்கள், சோலிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ யா, நீங்கள் எப்படி லிப் பண்ணால் ஹெவியாக தான் இருக்கும் கொஞ்சம். ஸோ so nice. This is so nice and so cool. Okay. So this is the MagSafe. Yeah, this is the MagSafe. அதுக்கப்புறம் ஓகே, இதில் கண்டிப்பாக ஸ்டிக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஸ்டிக்கர் வந்து ஆப்பிள் ரிமூவ் பண்ணுறாங்களா எனக்கு கூட எனக்கு தெரியல. ஸ்டிக்கர்ல நினைக்கிறேன், ஸ்டிக்கர் இல்லை. ஆக்சுவலி முன்ன ஸ்டிக்கர் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஸ்டிக்கர் கொடுத்துட்டு நிப்பாட்டனே தெரியுமா? ஓ, ஸ்டிக்கர் கொடுத்து நிப்பாட்டிட்டானுங்க, அது ஒரு கம்ப்ளைண்ட் வர. சும்மா இங்கே ஒட்டி இருக்க வேண்டியதான் காடி ஓட்டுனா அது சில பேர் மேலே மேலே வச்சுட்டானுங்க. ஓகே, ஸோ இதுதான் இது. நீ இப்படி கனெக்ட் பண்ணோம், இப்படியா? மைவியோட பெட்ரோல் டேங்க் இருக்க. ஓ, இது ஒயர் கனெக்ட் பண்ணுறதுரா? அதை அந்த கனெக்ட் பண்ணிட்டு ஒயரு. ஓ, ஓகே 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 ஓகே. இது வந்து கேர்ள் இருக்க. இது கழட்டிட்டு இப்படி போடுவோம். ஓகே 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 குட். இதில் வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஸோ ட்ராப் இதில் ட்ராப் பண்ணுற மாதிரி. அப்புறம் திறக்காமலே அப்படி இதில் ட்ராப் பண்ற மாதிரி. பாவி, சொல்ல வேண்டியதான். நான் நினைச்சு வேற மாதிரி வேணும்னு. சரி, பிரச்சனை விடு, திறந்தாச்சு. நல்லா இருக்கு கலரு. இதுல லைட் எரியுமோ? லைட் எரியும். பச்சைனா ஃபுல் இந்த மாதிரி, ஆரஞ்சுனா இதுல. ஓகே, நல்லா திறந்தாச்சு. அப்படி இங்க வச்சிருவோம். ஓகே, சில்லுன்னு இருக்குடா. எல்லாம் சீல் பண்ணி வச்சுதான் வேறு, தொட்டானே சில்லுன்னு இருக்கு வேறு. நான் அலுமினியம்லாம், இந்த அலுமினியமோட இது. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இதுதான் இந்த மேக்புக் ஏர், ஜஸ்ட் ஸ்டார்லைட். ஓகே, நான் தெரியறேனா? ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு பார்ப்போம். இங்கிட்டு திறக்கிறது. இங்கிட்டு வேறு எனக்கே தெரியல பாரு. மேக்புக் பார்த்துருந்தா தான் எனக்கு தெரியும். அப்புறம் இங்கேருந்து வியூ பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே தான்டா. ஓகே ஓகே. ஓ, திறந்தானே ஓனாயிட்டாரு பாரு. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ அது பெட்டியில் இருந்தனால அப்படியே திறந்தானே பேர் வெளியே வருது. ஸோ காய்ஸ், இதுதான் வந்துட்டு மேக்புக் ஏர் பாருங்க. ஸோ இது வந்துட்டு ஆப்பிளோட தின்னஸ்ட் மேக்லாம். ஸோ எல்லோ. ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 தண்டர்போல்ட் போட்டு, அதுக்கப்புறம் இந்த சைட்டு வந்துட்டு ஹெட்ஃபோன் ஜாக்கு. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக்கு, 2 தண்டர்போல்ட் போட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது மேக்சேஃப் போட்டு. ஓகே, ஸோ நல்லா இருக்கா கலரு? ஸ்டார்லைட். ஸ்பீக்கர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஸ்பீக்கர் நல்லா லைக் எப்படின்னா சவுண்ட் உண்மையாக நல்லா இருக்கும். ஸோ யூ நோ திஸ் ஒன் டச் ஐடி தெரியுமா? யா. ஸோ நீ வந்து
கேளுதான் வைக்குது. ஸோ நீ ஹெச்ஐடி யூஸ் பண்ணிக்கலாம்ல, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ், ஆப்பிள் ஐடி இருக்குதுண்ணே, ஆப்பிள் ஐடிலாம் போட்டு நல்லா வேலை செய்யும். ஓகே காய்ஸ், ஸோ அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ஒரு செட்டப் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி இந்த மேக்புக் ஏர் இதில் அப்படி என்ன ஃபங்க்ஷனு என்ன இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக வந்துட்டு மேக்புக் ஏர் வந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேக்புக் ஏரில் அப்படி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஆப்பிளோட ஏன் ஏர்னு கூப்பிட்றாங்கன்னா, இதுக்கு வந்துட்டு ஆப்பிளோட தின்னஸ்ட் மேக்புக். இது வந்துட்டு லைக் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து முதல்ல இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு என்வலப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வெளியே எடுத்து காட்டுவார். ஸோ அதுலேருந்து சரியான ஒரு டாப்லாம் இந்த மேக்புக்கு. அதுக்கப்புறம் இந்த ஏர் வந்து தின்னஸ்ட் ஒன், ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபேனே கிடையாது உள்ள. இது வந்து இதுலேருந்து வர்ற சூடை வந்து வெளியாக்குறதுக்கு எந்த ஒரு ஃபேனும் கிடையாது. ஸோ இது வந்து அந்த மாதிரி இன்ஜினியரிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இது வெரி லைட் வெயிட்டு, பேட்டரியும் வந்து ரொம்ப நல்லா தாங்கும். ஸோ அப்படி வந்து ஆப்பிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வந்து ஸ்டார் லைட் கலரு. ஓகே, இன்னொரு கலர் இருக்குது மிட் நைட் ப்ளூவா. மிட் நைட் ப்ளூவில் வந்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அப்படியே அச்சா அப்படியே தெரியும். ஸோ அதனால் நிறைய பேர் அது கம்ப்ளைண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து 256 GB SSD உள்ள ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 256 GBயோட ஸ்பீடு, 512 GBயோட ஸ்பீடு. ஸோ 256 GBனா உங்களோட ஸ்பீடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பெரிய ஃபைலு, கொஞ்சம் ஸ்பீடு வந்து ஸ்லோவராக இருக்கும். ஸோ 512 GB நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் மச் பெட்டரான ஸ்பீட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஆப்பிளோட எப்பயுமே செய்கிறது தான், விச் இஸ் கம்ஸ் வித் ஐஃபோன்லேயும் அப்படி தான். ஐஃபோனில் வந்துட்டு நீங்கள் 256 GB எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். அதோட 512 GB போனீங்க 1TB போனீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பீட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே கிம், ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் லேப்டாப்பு ஹவு டு யூ ஃபீல்? டெல் மீ. ஐ யூ ஷை? ஓகே, நீ ஓகே நீ வந்துட்டு எதுக்காக இதை வாங்கின? அசைன்மெண்ட். ஓகே, இன்னொன்று ஒன்று கேட்கணும். லைக் இது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் என்ன பண்ண போகிற? ஐ யூ கோயிங் டு பை வாட்? அசைன்மெண்ட் எதில் செய்வ? WPS-ஆ? இதுலேயே இருக்கு. இதில் WPS இருக்குயா எனக்கு தெரியும். பட் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பாய்க்கலாமா? ஏன் அது எங்கே சேர்றது? ஒரு ஒன் டைம் லைசன்ஸ் வாங்கிக்கலாம்டா, இல்லைனா டிக்கெட் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். பட் நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தான் பார்த்துருக்கேன். பட் WPS நான் யூஸ் பண்ணதில்லை. என்னோலா பட் ஸோ இட்ஸ் அப் டு யூ. நான் வந்து சரியா? ஓகே, ஸோ வாட் அபவுட் கேமிங்? வில் யூ கேமிங் ஆன் திஸ்? லாடு தெரில இல்லை லைக் ஆக்சுவலி இதில் ஓகே யா, பட் இதில் நீ ஆடலாம், லைட் கேமிங் பண்ணலாம். ஏன்னா மேக்கில் வந்து லைப்ரரி வந்து கொஞ்சம் குறவு தான், பெரிய லைப்ரரி கிடையாது. விண்டோஸில் வந்து லைப்ரரி கூட. பிகாஸ் ஏன்னா விண்டோஸ் லைப்ரரி எப்படின்னா கேம் வந்து அவைலபிளாக இருக்குது. விண்டோஸில் பார்த்தோன்னா உன்னால் எல்லா கேமும் விளாட முடியும். பட் மேக்கில் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. மேக்கில் ஸ்டீம் தெரியுதுன்னு உனக்கு? ஓகே, ஸ்டீம் மேக்கில் இருக்குது. பட் சில கேம் தான் இருக்கும், எல்லா கேமும் ஸ்டீமில் கிடைக்காது. எஸ் முடியும், விச் இஸ் அது என்னது ரிமோட் ப்ளே முடியும். ரிமோட் ப்ளே நீ யூஸ் பண்ணி அந்த PS5 கனெக்ட் பண்ணிவிட்டு நீ விளாடலாம் முடியும். ஓகேவா? ஸோ அது வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சோஃபா டிஸ்பிளே யூஸ் பண்ணலாம். பட் மூவி அப்படியா? மூவி பார்த்தோன்னா நீ 256 GB SSD வச்சுருக்கேன்னா மூவி when comes to மூவி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உனக்கு வந்து எக்ஸாக்டாக 256 GB ஸ்டோரேஜ் கிடைக்காது. யூனோ வை? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றோம். ஓகேவா? ஸோ மிச்சம் உனக்கு எவ்வளோ தான் இருக்கும். ஐ சஜஸ்ட் யூ டு யூஸ் SSD. ஓகே, SSD ஒன்று. ஓகே அது நீ என்ன பண்ணு, படத்தை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு படத்தை வந்துட்டு பார்த்துட்டு டிலீட் பண்ணிடலாம், அது கூட செய்யலாம். இல்லைனா நீ வந்து என்ன பண்ணால் பார்த்துட்டு நீ படத்தை சேவ் பண்ணி வைக்கணும்னா நீ சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ல தண்டர்போல்ட் யூஸ் பண்ணி. சரியா? தண்டர்போல்ட் தானே வாங்கணும். இல்லை இது தண்டர்போல்ட்ரா. இது டைப் சி. அதான் டைப் சி, அது தண்டர்போல்ட் தான் சொல்லுவாங்க. அதுதான்டா டைப் சி கம்ஸ் வித் தண்டர்போல்ட்ரா ஆப்பிளோட இது. யா, அது கேபிள் ஒன்று இருக்கு, கேபிள் ஒன்று இருக்குது. பட் இது தண்டர்போல்ட் 4. இது அது கனெக்ஷன் இது இங்கே இருக்குது. ஸோ அது கேபிளை நீ கனெக்ட் பண்ணுன்னா அந்த கேபிளுக்கு இந்த தண்டர்போல்ட் போர்ட்ஸ்க்கும் சேர்த்து ஸ்பீடு ஒன்று உனக்கு கிடைக்கும். 10 Gbps கிகாபைட் பெர் செகண்ட்ல. ஸோ MacBook M2 ports. Two Thunderbolt
யூஎஸ்பி 4 போர்ட்ஸு தண்டர்போல்ட் 4 சரியா. ஸோ தண்டர்போல்ட் தான் 2 தண்டர்போல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீ அந்த ஸ்பீட் நீ பார்க்கலாம். அது வந்து எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் தண்டர்போல்ட் சாரி இது வந்து என்ன தெரியுமா, தண்டர்போல்ட் 3 இங்கே அது. ஓகே, ஸோ 2 தண்டர்போல்ட் யூஎஸ்பி 4 போர்ட்ஸ் சப்போர்ட் ஃபார் சார்ஜிங் டிஸ்பிளே போட்டால் கூட நீ யூஸ் பண்ணலாம். இன்னொன்று இட்ஸ் எ தண்டர்போல்ட் 3. ஓகேவா, தண்டர்போல்ட் 3னா 4 GB 40 GB பெர் செகண்ட். ஒரு செகண்டில் வந்து 40 GB வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் சரியா. ஓகே, USB 4 USB 3.1 வந்துட்டு 10 GB Gen 2. ஓகேவா. ஸோ நீ விண்டோஸும் இதுவும் நீ கம்பேர் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, அதுலேயும் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. எப்படின்னா மேக்கில் வந்துட்டு சில இது ஆப்ஸு சில இது மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஆனால் விண்டோஸில் வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. லைக் எல்லாரும் வந்து ஆப்பு இது செய்கிறவங்க எல்லாம் வந்து முக்கால்வாசி விண்டோஸ் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மேக் போய் தேடி பார்த்தா கிடைக்காது, கஷ்டமாக இருக்கும். சில ஆப்பு வந்து விண்டோஸ்க்கு அவைலபிளாக இருக்கும், சில ஆப்பு அதே ஆப்பு இங்கே இருக்காது. அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. பேட்ரி ஹெல்த்து, ஸோ இதுதான் பேட்ரி ஹெல்த்தில். பேட்ரி ஹெல்த்து பார்த்தோன்னா 100 இருக்கும். இதுதான் வந்துட்டு நாளாக குறையும். ஆப்பிளோட வந்துட்டு இந்த பேட்ரினாலே வந்துட்டு அது வந்துட்டு லைக் நீ ப்ராமிஸ் அப்படி இல்லை, அது வந்துட்டு நீ யூஸ் பண்ண அது அப்படியே ஏஜ் ஆகிட்டே டிகிரேட் ஆகிட்டே வரும். ஸோ அது வந்து எல்லா இதுலேயும் உள்ளது தான். பட் என்ன இப்போ நான் புதுசாக வந்து படிச்சிடலாம். த பெஸ்ட் வே அந்த ஹெல்த்தை வந்து நீ பார்த்துக்கிறது வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சார்ஜ்லேயே வச்சுக்கிட்டு இருந்தால் ஃபுல் சார்ஜ் ஆன பிறகு அது வந்து அந்த இதை வந்து பவர் வந்து கட் பண்ணிடும். பட் அந்த ஸ்டில் அந்த சார்ஜ்லேயே இருக்கிறதுனால அந்த ஹெல்த் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களா. ஸோ அதுவும் நான் படித்து பார்த்தேன். 196 GB ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. 256லேருந்து 195.65 அவ்வளோதான். மீதியெல்லாம் அவங்க சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். கதை நீட்டு வேறு 21 GB பார்த்துக்கோ. சிஸ்டம் டாட்டா 21 GB இங்கே பாரு. ஸோ கேம்ஸ் வந்துட்டு நீ பார்த்துக்கலாம்ல. இங்கே நிறைய ஆப்ஸ் எல்லாமே இருக்கும், ஆர்கேட் இருக்கும். ஆனால் இதில் இந்த ஆர்கேட்டில் உள்ள கேம் எல்லாமே இதில் விளாட முடியும். இப்போ நான் இது புதுசாக ஒரு மேக் வாங்கிட்டேன். இப்போ எனக்கு 3 மாதம் ஃப்ரீயாக கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். எங்கே அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேயோ வரும்ல, அந்த இதில் உன் ஃபோனில் பாரு, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஓகே, நீ என்ன பண்ணு, அந்த செட்டிங்க்கு போனோன்னா உன்னோட எல்லா டிவைஸும் காட்டும். அதில் காட்டும், அந்த இது வரும். கொஞ்ச நேரம் சென்று வரும்டா அது அந்த எனக்கு அப்படி கிடச்சிதே. நான் அதில் யூஸ் பண்ணேன், ஏதோ ஒன்று யூஸ் பண்ணேன். அது வந்துடும் அது வரல. ஸோ அப்டேட் வந்திருக்கு. செஸ் அப்டேட்டில் அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். iMovie ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் iMovie. ஸோ சவுண்டு எப்படி நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறது? ஓகே, நெவர் மைண்ட். நான் எங்கே போகிறேன்னா இல்லை நம்ம யூடியூப்பில் வந்து சாங் எதுவும் போடக்கூடாதுடா, காப்பிரைட் வந்துடும். ஒரு சர்ச் இன்ஜின் கூகுள் தான் எனக்கு வேணும். இல்லை மூவி வேணாம். என்னோடய யூடியூப் ஃபுல்லில் போய்ட்டு யூடியூப்போட வீடியோ ப்ளே பண்ணுறான், அப்போ எந்த காப்பிரைட்டும் வராது. ஸோ அது ஒரு டெக்னிக்கில். வாங்க போகிறீங்க, GT6 வந்து விளையாட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் PS5லேயும் இல்லை PS5 Proலையும் எப்படி பார்த்தாலும் ஒரு 700 GB ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் தனியாக ஒதுக்கி வச்சு ஆகணும். லீக் ஆன ஃபைல் சைஸை பார்த்தா அப்படியே நல்லா 676 GB. சரிங்களா? கண்டிப்பாக அந்த எடிஷனு அது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொண்டு வருவாங்க. வந்துட்டு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 700 GB வந்து சவுண்ட் வந்து குறைக்கிறது. சரிங்களா? ஸோ இப்பயே கரெக்டாக உங்களோட ஸ்டோரேஜ் பவுஸ்லாம். ஓகே கைஸ், ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வேலையை பார்த்தல. ஆனால் ஒய்ஃபோட அது என்னது ஸ்டூடெண்ட் ஐடி இருந்ததுனால ஐ கேன் பை ஆல் சாஃப்ட்வேர் ஒன்ஸ். இல்லை இது வந்து இது ஒய்ஃபோட வாங்கினேன். இதுக்கு முன்னாடி M2 தான் வந்து தங்கச்சியோட வாங்கினேன். யா இல்லை ஒய்ஃபோட இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ தங்கச்சிக்கிட்ட தான் முதல்ல இருந்துச்சு, அது தங்கச்சியோட யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஒய்ஃபோட யூஸ் பண்ணேன். எஸ் செமினார் ஸ்டூடெண்ட் ஐடி வந்துட்டு லைக் மோஷன், ஸ்டேஜு, ஃபைனல் கட் ப்ரோ, அதுக்கப்புறம் லாஜிக் ப்ரோ, கம்ப்ரெஸ். ரைட்டு, எல்லாமே யூஸ் பண்ணலாம்டா. எல்லாமே மோஷன் வந்துட்டு திரும்ப அது கிராஃபிக்ஸ் செய்யுது. இப்போ நீ அது என்னது நல்ல பேரோட அது பேர் இப்போ எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி வேலை செய்யுது அந்த மாதிரி மோஷன் வந்து யூஸ் பண்ணலாம்.
எனக்கு தெரிஞ்சு இதில் ஃபைனல் கிளப் மட்டும்தான் எனக்கு ஃபங்க்ஷன் புரியுது, மற்றெல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ guys அன்பாக்சிங் பண்ணி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இவரோட இன்றைக்கி நியூ மேக்கு புக், இவரோட இன்றைக்கி நியூ மேக்புக் ப்ரோன்னு வாங்குறது பேர் மேக்புக் ஏர் இன்றைக்கி வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான் guys. See you guys in the next video. Bye.